மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி டி கிருஷ்ணகுமாரை நியமிக்க கொலீஜியம் பரிந்துரைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியமானது தற்போது பரிந்துரை செய்திருக்கிறது. மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சித்தார்த் மிருதுல் என்பவர் நவம்பர் 21ஆம் தேதியுடன் ஓய்வு பெற உள்ளதால் நீதிபதி கிருஷ்ணகுமாரை நியமிக்க தற்போது உச்சநீதிமன்ற கொலிஜியமானது இந்த பரிந்துரையை செய்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சஞ்சய் கங்கா போல இருந்தபோது அவரது ஓய்வு பெற்ற பிறகாக அடுத்த மூத்த நீதிபதியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமாரை பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக அடுத்த நீதிபதியாக வந்த பிறகாக ஸ்ரீராம் நியமிக்கப்பட்ட பிறகு உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த கிருஷ்ணகுமார் மீண்டும் இரண்டாவது இடத்துக்கு, அதாவது இரண்டாவது பொறுப்பு தலைமை நீதிபதியிலிருந்து இரண்டாவது மூத்த நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது இருக்கிறார். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற கொலிஜியம் தற்போது கிருஷ்ணகுமாரை மணிப்பூரின் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பரிந்துரையானது தற்போது இந்த கொலிஜியம் மூலமாக பரிந்துரை செய்யப்பட்டது. ஏனென்றால் மணிப்பூர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இந்த மாத இறுதியில் ஓய்வு பெற உள்ளதால் டி கிருஷ்ணகுமாரை மணிப்பூர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பரிந்துரை செய்ய தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு கொண்ட கொலிஜியம் இந்த பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.